நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல ஒன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், ரெண்டாவது ஒன்றை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்ம பாட்டு பாடணும். அவர் ஆண்டவர் நல்ல அழகான இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, வாயத்திலிருந்து சொன்னாதான் என்ன, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னது? ஆசீர்வதிக்கவே. நான் எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லா விதத்திலும் நீ ஆசீர்வதிக்குமா இருப்பாய். அல்லேலூயா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நோக்கமே நம்மளை ஆசீர்வதிக்கிறதா நோக்கம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நல்லா வச்சிக்கிறது தான் அவருக்கு பிரியம். உங்க பிள்ளைய இன்னைக்கா நீங்க சபிச்சிருக்கிறீங்களா? அது நிறைய தடவை சபிச்சிருக்கிறோம், சேட்டை பண்ணும் போதெல்லாம் கோவப்பட்டு வச்சிருக்கிறோம். ஆனா அவர் நம்மளை போல கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒன்லி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை மனதார நம்ம எப்பவுமே சபிக்க மாட்டோம். நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம உயிரை கொடுத்தாது நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிக்கவே நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்பி வந்தேன், நாளை இப்படி இருக்க போறேன்னு நினைத்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவர் கிருபையினால் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் பெருகவே, உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். நீங்க இன்னும் இருக்க குன்றி போக மாட்டீங்க, இன்னும் பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு அழியில சொல்லுவோம், இனி நான் உங்கள் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும். எப்படி பெருக பண்ணுவாராம்? வானத்து நட்சத்திரங்களை போலவும், நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவாரு. அல்லது கடற்கரை மணலை போல அளக்க முடியாது, அதை போல உங்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நட்சத்திரத்தை போய் நம்ம என்ன முடியுமா? எண்ணவே முடியாது. அல்லேலூயா. அதே போல நம்மளை ஆசீர்வதித்து, முதலாவது நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மளை பெருகவே மல்டிப்ளை பண்ணி நம்மளை பெருகல் அடையாளத்தை பெருகிக்கிட்டே நம்மளை பெருக பண்ணுகிறது அவருடைய லட்சியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு கடுகு விதை அளவு. ஏசு சொன்னாரு, விதைகள் எல்லாம் சிறியது, கடுகு விதை. அல்லேலூயா. கடுகு விதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓமையா இருக்குது என்று சொன்னார். அதை ஒரு மனுஷன் கொண்டு போய் தன் நிலத்திலே விதைத்தான். விதைச்சோடனே அது பெரிய ஒரு மரமா மாறிடுச்சான். அதுல ஆகாயத்து பறவைகளும் வந்து என்ன செஞ்சான்? கூடு கட்டி அதுல நிழல்ல தங்கிச்சான். வன விலங்குகள் கூட வந்து தங்கிச்சான். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, கடுகு விதைகளும். கடுகு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? கடுகு பார்க்காத ஆளே கிடையாது. அல்லேலூயா. டெய்லி குழம்புல போட்டுட்டே இருப்பீங்க. அந்த கடுகு அளவு விசுவாசம், அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், மழையை பார்த்து பேர்ந்து போ, அது சமத்தத்தை விழும் என்று சொன்னார். உன் பிரச்சனை நீங்கிறதுக்கு கடுகு விதையளவு விசுவாசம், உப்படியான விசுவாசம் இருந்தா போதும் சொல்றார். அல்லேலூயா. அப்ப கடுகு விதையளவை எடுத்து ஆண்டவர் மண்ணுக்குள்ள போட வச்சு அது ஒரு பெரிய மரமாக்குறார். அல்லேலூயா. ஒரு மாங்கொட்டை இல்லையா? ஒரு மாங்கொட்டை என்ன செய்யறோம்? அது சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? அது கீழே ஊட்டி வைக்கிறாங்க. அது மாங்கொட்டை பெரிய மரமாகி எத்தனை வருஷத்துக்கு மாம்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சாப்பிட்ற பருப்பு, டெய்லி சாப்பாட்டில் போடுற பருப்பு, அது ஒரு பருப்பு வந்து எடுத்து விதையா போட்டோம்னா 900 பருப்பு நெற்களை தருமா? அல்லேலூயா. பாருங்க, கடவுள் ஒரு சாதாரண மண்ணுக்குள்ள இவ்வளவு சக்தி வச்சிருக்காரு. மண்ணுக்குள்ள என்ன வச்சிருக்காரு? சக்தி வச்சிருக்காரு. ஒரே நிலம் தான், அதுல என்ன செய்யப்படுறது? எலுமிச்சம்பழம் வருது. இப்போ எலுமிச்சம்பழம் செடி வச்சா எலுமிச்சம்பழமா வருது, சுரக்காய் செடி வச்சா சுரக்காய் வருது. அல்லேலூயா. பூசணிக்காய் செடி வச்சா பூசணியா வரும். ஆனால் நிலம் வந்து ஒன்று, மண் வந்து ஒரே மண்ணு தான். ஆனால் வித்தியாசமான பழங்கள் கொடுக்குற, காய்கள் கொடுக்குற என்ன செய்ய மரங்களும் செடிகளும் இந்த பூமியில் உருவாகுது. உண்மைதானா? எதை போடுறீங்க நீங்க? பூசணிக்காய் போய் அமைக்கியா போடுறீங்க? இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற விதை வித்து பாருங்க. ஒரு 50 கோடி தடவை என்ன செய்யலாம் வெட்டினாலும் கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு திசு ஒரு குழந்தையா உருவாகுது. குழந்தை உருவாகி ஒரு 6 அடி 7 அடி மனுஷனாகி இவ்வளவு வாய் பேசுற மனுஷனா மாறிடும். அல்லேலூயா. தினந்தோறும் சண்டை போடுற மனுஷனா மாறிதான், தினந்தோறும் சந்தோஷப்படுற மனுஷனா மாறிடான். இப்போ 6 அடி 7 அடி மனுஷனை மாறிடான். இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு திசுல இருக்கிற ஒரு மனுஷன் வயிற்றுக்குள்ள போய் அது ஞானம் உள்ளவனா மாறிடான். பிளேனை விடுறான். கடவுளே நீ யாரும் கேட்கறான். கடைசி எப்படி மாறிடான்? கடவுள் தான் அவனை படைச்சாரு. அவனுக்குள்ள ஞானம், அறிவு, புத்தி, மூளை எல்லாமே ஞானம் எல்லாரும் உள்ள வச்சிருக்காரு. அவனை கடைசி கடவுளே நீ யார் அப்படின்னு கேட்டான். அவர் தான் படைச்சார். அவனை எப்படி படைச்சார்? சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு திசு எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சு
பெருக்கத்தை பார்த்தீங்களா? அதான் கடவுள் நம்மளை பெருக்கத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன். ஆனால் ஆசீர்வாதம் எங்கே தடைப்பட்டுச்சுன்னா, பாவம் செய்யும் பொழுது ஆதாம் ஏவாள் பழத்தை எடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால பாவம் ஊறி என்ன செய்யுது, 1000 லட்சக்கணக்கில் வாழ வேண்டிய மனுஷன் அப்படியே கம்மியாக வாழ்நாள் கூட குறுகி போய் கடைசி 70, 80, 90 இப்படியே சாக வேண்டிய சொன்னாச்சு. இல்லைன்னா மனுஷனை படைக்கும் மரணமே இல்லாமல் படைச்சார் இல்லையா? அதுதான் உண்மையான கதை, உண்மையான ஆண்டவர் படைச்சதில் உண்மையான காரியம். அல்லேலூயா. அப்ப நம்மளை படைச்சதின் நோக்கமே நம்மளை ஆசீர்வதிக்கதான். நீங்க வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் படைச்சிருக்காரு. ஆண்டவரை குறித்து தப்பா நீங்க நினைக்க கூடாது. அப்ப நம்ம பிடிச்சு நம்ம எப்படி ஆண்டவரை பிடிக்கிறோம் அதுல தான் பாயிண்ட் இருக்குது. நம்ம கரெக்டா பிடிச்சிட்டோம்னா, சரியா பைபிள் வசனத்தை டெய்லி படிச்சு ஆண்டவருக்கு டெய்லி நம்ம வாரம் ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து கருத்தா நம்ம படிச்சோம்னா நிச்சயம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. கரங்களை சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மளை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நான் ஒரு பெருக பண்ணுவேன் சொல்ற. சின்ன ஒரு விதை, சின்ன ஒரு வித்து, சின்ன ஒரு காரியம், அதை எடுத்து கடவுள் மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனா மாத்துறாரு, எவ்வளவு பெரிய மரமா மாத்துறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் மாத்துறாரு. அப்ப கடவுள் அதே போலதான் ஆண்டவர் நம்ம வரும் பொழுது நம்மளை வந்து இருக்க நம்மளை கஷ்டப்படுகிற ஓட்டாண்டி ஆக்கவே மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணி நல்லா ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம நல்லா வச்சிருக்க விரும்புறாரு. நம்ம தான் கீழ்ப்படியாம ஓடி போயிடும். அங்க ஓடுறோம், இங்கே ஓடுறோம், உலகத்துல எல்லாத்தையும் கண்ணு பார்த்து ஆண்டவரே மறந்து போயிடும். அப்படிப்பட்ட இதா இல்லாம நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. சோதரன். அதான் ஆண்டவர் ஆதியாகமம் 12:2 சொல்றாரு. ஆதியாகமம் 12:2 அவனை அழைக்கும் போது என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியாவான்னு சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அப்படியே அறுத்து நம்மளை கொலை பண்ணிடுவாங்கடா, அதனால நம்ம போகவே கூடாது, மாசத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்படிலாம் போய் ஒரு காணிக்க போடணும், அப்புறம் இப்படிலாம் பாஸ்டர் பேசுவார், அடுத்த ஒரு பாஸ்டர் பேசுவாரு, நம்மளை அறுத்தே கொட்டுருவாங்கடா அப்படின்னு நினைக்காதீங்க. அறுத்தெல்லாம் கொள்றதில்ல, வசனத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி நம்ம அறிந்து கொள்றோம். நீங்க பொறுமையா ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் நம்ம சுத்தணும், அங்க சுத்தணும், இங்கே சுத்தணும், அங்க காத்து கிடந்தோம், இங்கே காத்து கிடந்தோம். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்து இருக்க பொழுது, அல்லேலூயா. நீங்க இப்போ வந்து காத்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஒரு சாதனை. உலக சாதனையில ஒரு பெரிய சாதனை என்னது, நீங்க அமைதியா வந்து காத்துக்க ஜெபம் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. சில உங்களால பிடிக்க முடியுமா? அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க மைண்ட் சுத்திட்டே இருக்கும். ஆனா நீங்க பொறுமையா வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுவே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கத்தான் நீ வா என்கிட்ட வாங்கிட்டாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். 3வது சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அந்த 22 அதிகாரம் திரும்ப வந்துக்கிடுவோம், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். உங்களுக்கு சொல்றாரு, ஆதியாகமம் 22 சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அவர் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறாரு, எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அவர் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டும் பொழுது சொல்றாரு, அவன் நட்சத்திரத்தை பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு சொல்றாரு. அவன் வானத்தை அண்ணாந்து இப்படி பார்க்கறான். அவனுக்கு ஒரு குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. 75 வயசுல அழைக்கிறாரு. இப்போ 100 வயசு ஆகும் போது, அப்ப அவனுக்கு என்ன செய்யல, குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, வானத்தை நட்சத்திரத்தை பாருங்கிறாரு. அல்லேலூயா. அவனுக்கு எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாருன்னா 100 வயசுல கொடுத்தாரு ஆண்டவர். பைபிள் சொல்லி உண்மையிலே நடந்த சம்பவம். அதான் இஸ்ரேல் நாடு சாட்சியா இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த நாடு அது வந்து 100 வயதான ஒரு வயசான கிழவனுக்கு, வயதான ஒரு தகப்பனுக்கு அந்த பிறந்தது. அல்லேலூயா. அவர் நம்ம கிழவன் சொல்லுவோம், அவர் 170 படி வாழ்ந்துட்டு போனார். அல்லேலூயா. வயதான ஒரு இளைஞர். அல்லேலூயா. அப்படி சொல்லாம வயதான, கொஞ்சம் சிரிச்சா தான் என்ன உம்முன்னு வைக்காம இது ஒரு பகலா நினைங்க, இது புது வருஷமா நினைங்க, ஒரு சந்தோஷமா நினைங்க. அல்லேலூயா. அவன் காசை கொடுத்து 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து பார்க்க போய் குடிச்சு அப்படியே கீழே கடந்து மயங்கி அப்படியே போகும்போது துக்கத்தோடு போவான், அப்பான்னு போவான். அவனுக்கு அங்கே செருப்படியெல்லாம் காத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்க ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருந்தீங்க. அல்லேலூயா. போகும்போது ஆசீர்வாதத்தோடு போவீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர்கிட்ட வர்றோம், நம்மளை வந்து அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வயதான இளைஞர் யாருக்கு? வயதான இளைஞர் தாத்தா யாரு? ஆபிரகாம்.
ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அவரு தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு கிட்டத்தட்ட என்ன செய்யப்பட்டதுன்னா, ஒரு வல்லுநர் 21 வயசுன்னு சொல்றாங்க, சிலர் 18 வயசு சொல்றாங்க. அவருக்கு வந்து நல்ல ஒரு புத்திரனா இருக்கிறாரு. அப்போது சொல்றேன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் கொண்டு போய் நான் காட்டுற மலையில போய் பலி கொடுன்னு சொல்றாரு. என்ன பிறந்திருக்கு? ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதுதான் வாரிசுன்னு சொன்னாரு. அந்த வாரிசை கொண்டு போய் என்ன செஞ்சிரு, அந்த காலத்துல ஒரு குழந்தையை கொடுத்து அது மூலம் தான் சந்ததியெல்லாம் சந்ததி தான் பெருசா நடப்பாங்க. அவனுக்கு எத்தனையோ கணக்கில், எத்தனையோ கிலோ கணக்கில் தங்கம் இருந்துச்சு. தங்கம், வெள்ளியுடைய சீமாடு, எத்தனையோ ஒட்டகங்கள், எத்தனையோ கழுதைகள், எத்தனையோ மாடு, பெரிய ஒரு சீமான், எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை கொடுத்துட்டாரு. இப்ப குழந்தைய பலி கொடுன்னு கேட்கிறார். அவன் போய் மலைக்கிறான். ஆனால் கடவுள் சத்தம், கடவுள் வார்த்தை கிடைச்சிச்சு சொல்லி அவன் கொண்டு போய் நேராக பலிபடத்தில் கட்டையில அடுக்கி வச்சு அந்த 21 அண்ணல் வாடி வந்து அவனும் ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அப்படி ஒப்பு கொடுத்து அவன் என்ன செய்யறான், அப்பா கட்டையெல்லாம் ரெடியா இருக்குது, தீ இருக்குது, கடா இங்க, ஆடு எங்க அடுங்கிறான். ஆண்டவர் பார்த்துக்கொள்வா, நீ வா சொல்லி கூட்டு போறாரு. கூட்டு போய் 3 நாள் பிரயாணம் போய் ஒரு மலையில போய் படியெல்லாம் வச்சு வெட்ட போறார். வெட்ட போற நேரத்துல அங்கிருந்து பரலோகத்தின் சத்தம் கேட்குது, ஆபிரகாமே உன்னை வெட்டிடாத, அவன் கையை பிள்ளையான போட்டு விடாத அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஈசாக்கு எப்படி இருக்காரு, தகப்பனுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து கைகாலெல்லாம் கட்டப்பட்டு அப்படி இருக்காரு. நம்மளாம் இருந்து என்ன செய்வோம், கால் கையை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அடி, வயசான தகப்பன் என்ன செய்வோம், ஒரு அடி, ஒரு இருக்குல எல்லா பாலும் ஊந்துரும். அவரை கட்டி அவரை பலி கொடுத்து போயிடும். இந்தாடா நீ தாண்டாப்பா, நான் ஆண்டவர் என்கிட்ட தாண்டா பேசினாரு, தப்பா கேட்டடா, என்னைய தாண்டா உன்னை பலி கொடுக்க வச்சானே, பலி கொடுத்து போயிருப்போம் இல்லையா? ஆனால் அவர் ஈசாக்கு அப்படிலாம் செய்யவே இல்லை. அதுக்கு உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, கல்வாரி சிலுவையில் அப்படியே தொங்குறாரு பாருங்க. ஏசப்பா பார்த்தீங்களா, கல்வாரி சிலுவையில் அப்படியே தொங்குறாரு. எதுக்கு? அவருக்கு அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. 33 வயசு சரியான வாலிபர் ரத்தம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா நம்ம பூமியில் வாழ்ந்து, மனுஷனா வாழ்ந்து, வாலிபனா வாழ்ந்து, சின்ன பிள்ளையா இருந்து வாலிபனா இருந்து நிறைய அற்புதங்கள் செய்து அவர் சிலுவையில் அறையப்படும் மறைஞ்சிருக்கலாம்ல. ஆனால் பிதா சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்கும் உன் மேலே வந்துடும், நீ அந்த சிலுவையில் பலியாயும் ஒரு ரத்தத்தை தான் அந்த பூமியில் சிந்த போகிறேன். அங்கே ஈசாக்க பலி கொடுக்கல, அதுக்குள்ளே கத்தி போடுறக்குள்ளே நிப்பாட்டிட்டார். அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி காமிச்சார், கடாவை காமிச்சார், அதை கொண்டு வந்து பலிச்சார். ஆனால் இங்கே ஒரிஜினலாகவே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வானத்தில் இருக்கிற பரமபிதாவுடைய ஒரே மகன் தான் இயேசு. இயேசு யாரு? இயேசு கடவுள் தான். ஆனால் பரலோகத்தில் இருந்தார். எங்க இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே இருந்தார், பரலோகத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இறங்கி வர்றார், குழந்தையா வர்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். இப்படிலாம் என்னை கீழ்ப்படியும் பொழுது கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமா வாழ்ந்து சிலுவையில தன்னை சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒப்பு கொடுத்த பிறகு பாருங்க, சிலுவையில் அரைஞ்சி அவரை கொலை பண்ண, அவர் ரத்தம் பூமியில சிந்தப்படுது. அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்தி, அதான் எல்லா பாவமும் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பாவத்தை கழுவுறாரு, நம்முடைய சாபத்தை கழுவுறாரு, நம்ம செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறாரு. அதான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவரே நான் எந்த பாவமும் சாபம் செஞ்சா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சிவமனம் போய் இங்கே வரும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்து பாவத்தை மன்னிக்கிறார். அப்பா நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் இறங்குது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்முடைய நோய்களை குணமாக்குறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு காரணம் பாவம் தான். இந்த பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில பலியாகிறாரு. அவர் ரத்த சிந்தி மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாவே நடந்த சம்பவம். சரி, இப்ப ஆபிரகாம் தாத்தா கதைக்கு வந்துடும். ஆபிரகாம் வயதான இளைஞர் கதை. அப்ப இந்த வயதான இளைஞர் என்ன செஞ்சாரு, அதை ஒப்பு கொடுக்க போகும்போது, ஆனா ஆண்டவர் பார்வை என்ன செஞ்சார், நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஒப்பு கொடுக்க துணிஞ்சிட்டான். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க துணிச்சிட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லி, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இப்ப பாட்டில் மூடியை திறந்தா தானே தண்ணி ஊற்ற முடியும், பாத்திரத்தை மூடியை திறந்தா தானே பாலை ஊற்ற முடியும். அப்போ அதே போல் நம்முடைய இருதயத்தை திறந்தா தான் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் மேல் ஊற்றுவார். ஒப்பு கொடுக்கணும். அந்த பாத்திரத்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இந்த பாத்திரத்தை திறந்து, கடவுளே என் பாத்திரத்தை ஆசீர்வதிங்கப்பா. நான் பாதி பூட்டிட்டு பாதியை திறந்து எப்படின்னா ஆசீர்வதிக்க மாட்டார். பால்காரர் வராரு, பாதியை பூட்டிட்டு பாதி காவாசி ஊற்றுங்க சொல்ல, அவர் ஏற்கனவே என்ன வச்சிருப்பார், வேகமாக ஊற்றிட்டு போகணும்னு நினைப்பார் இல்லை, அகலமான கப்பு தான் வச்சிருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதான் சொல்றாரு, அங்க ஒப்பு கொடுத்தான், நீ உன் குமாரனை ஒப்பு கொடுத்தபடியா.
அவர் என்ன சொல்றாரு, உன் நேசகுமாரனை ஒப்பு கொடுத்தபடியால். இப்ப ஆபிரகாமுக்கு 100 பிள்ளைய ஒரு பிள்ளைய ஒப்பு கொடுக்கல. 10 பிள்ளை இருக்கு, சேட்டை பண்ற பிள்ளைய ஒப்பு கொடுக்கல. 10 பிள்ளை இருக்கு, 5 பிள்ளை இருக்குங்க, ஒரு பிள்ளை அந்த பிள்ளை சேட்டை பண்ணுங்க, எப்படியாவது பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கல. ஒரே ஒன்லி ஒன் சன். அல்லேலூயா. அதுனும் ஒரே ஒரு அன்பான மகன். அல்லேலூயா. என்னை ஏகசுதன். அல்லேலூயா. பிளவுட் சன். அவருக்கு பிடிச்ச ஒரு மகன். அந்த மகனை நீ பரிசு. ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம கொடுக்குறது பெஸ்டானதை கொடுக்கணும். அல்லேலூயா. பெஸ்டானது ஒரு உங்க தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், அதை காட்டிலும் பெஸ்ட் நீங்க தான். பெஸ்ட் யாரு? முதல்ல நீங்க தான். அல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? முதல்ல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கை ஆண்டவர் நீ ஒப்பு கொடுத்தபடியால். அப்ப ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஒப்பு கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரு. இந்த வருஷமும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லி கேட்டுட்டு அப்படியே மங்கன மாசாஜி மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். மனசை என்ன செய்யணும்? ஏசப்பா ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, இந்த வசனத்தை படிக்கிறேன், உங்களுக்கு கீழ்படிக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம், உங்களுக்கு கீழ்படிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கீழ்படிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சா மனைவி சொல்றா, நான் எங்க அப்பா வீட்டுக்கு திரும்ப போயிடுறேன், பாய்ந்து விட்டு போயிட்டானா எல்லா ஆசீர்வாதமும் வருமா? கணவருடைய ஆசை வராது. அப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும் இல்லையா? அதே போல் இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்காம வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன செய்யும்? படிப்பு வருமா? நீங்க பெரிய தான் வரும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவரை பின்தொடர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்க. அவரை பின்தொடர்ந்தே போவோம். அவரை பின்தொடர்ந்து போனா தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. நீ அவர் போற இடமெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. அங்க போனா இங்க போனா ஆசீர்வதிச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரை பிடிச்சுக்கிடணும். ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக் கொள்ளணும். ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? அவரையே பிடிச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. அப்பா கையை பிடிச்சிட்டு போனா என்ன செய்யணும்? நடுரோட்டை தாண்டிடலாம். அப்பா கையை பிடிச்சிட்டு போனா நமக்கு ஆசீர்வாதம். நல்ல அப்பா என்ன செய்வார்? போற இடம் கடைகளெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். நம்ம அப்பா ஏசப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அவர் விடாம பிடிச்சிட்டு ஆசீர்வதிப்பார். அதான் சிம்பிளா என்ன ஒப்பு கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையை. அதே நான் அல்ல. பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 1:20 சொல்றாரு, நான் அல்ல. 2:20 சொல்றாரு, நான் அல்ல இனி இயேசுவே. சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி இயேசுவே. சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி இயேசுவே. அப்ப இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இனி எனக்குள் பிழைத்திருக்கிறபடியா. அவர் எனக்குள்ள பிழைச்சிருக்க ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒருத்தர் இருந்து பேசுறாரு. இந்த பேய் பிடிச்சவங்க பார்த்தீங்களா சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்குது எனக்குள்ள, தலை சுத்துற மாதிரி இருக்குது, என்னை அப்படியே ஆட்டிப்படி இப்படி ஆட்ட சொல்லுது, இப்படி கீழே விழுது சொல்லுது, அப்படியே கணவனுக்கு இப்படி எழுந்து முடிக்க சொல்லுது. எதுக்கு? உள்ள ஒன்று இருந்து என்ன செய்யுது? ஆனா இயேசு உள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? யார் இருக்கணும்? இயேசு உள்ள இருந்தா அவர் உங்களை நல்லா ஸ்ட்ரைட் பார்வையில் நல்ல அழகான பாதையில மகிமையான பாதை நடத்த. ஒரு அலையில தூங்குற ஒரு அலையில அல்லேலூயா. தூங்குற பாத்தீங்க, ஒரு சில தூங்குறீங்க பாருங்க, தூங்காதவங்க ஒரு அலையில அல்லேலூயா. அப்ப இயேசு உள்ள இருக்கணும். இயேசு உள்ள இருந்து நம்ம நடத்தணும். அல்லேலூயா. ஆசீர்வதித்து. அப்ப சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா. அவர் சொல்றாரு, நட்சத்திரத்தை பாரு, ஸ்டாரா உன மாத்தி நட்சத்திரத்தை போல அழிஞ்சு போகாத நட்சத்திரங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ஸ்டார் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அழியாத நட்சத்திரம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம அழிந்து போகாம நித்தியமா பரலோகத்தில் இருப்போம். இப்போ ஸ்டார் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. வானத்தில் இருக்கு, ஹெவன் போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த ஹெவன்ல இருக்கிறது பாருங்க, அது எப்படி இருக்கும்? அது மின்னிக்கிட்டே இருக்கும். அந்த stars of the heavens and like the scent on the seas. பாருங்க, அது வானத்தில் இருக்கிற ஸ்டாரை போல பரலோகத்தில் இருக்கிற எப்பவுமே நீங்க உங்க வாழ்க்கை அழியாத நித்தியமான நாமத்தை உடையவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அடுத்து சொல்ற, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு காரியம், அதே 18ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. 18ல 2 காரியத்தை செய்ய சொல்றாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், என்ன செய்யணும்? ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும், 2வது கீழ்ப்படியணும். மனசை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. இப்ப இங்க வந்தானே அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல் ஒன்று இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் செய்யறது. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு அப்படியே செஞ்சோம்னா வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஒரு வேலை தெரியாம ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த முதலாளி சொல்றாரு, இந்த வேலை இப்படி பாரு, இப்படி செய்ய, அப்படி செய்ய சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற மாதிரி நீங்க கத்துக்கிடுறீங்க. கத்துட்டு அப்படியே செய்றீங்க. செஞ்சா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அவர் ஒன்று செய்ய நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா என்ன செய்ய? விரட்டி விட்டுருவார்.
அப்ப ஏசப்பா நமக்கு என்ன செய்யற, நல்ல ஒரு முதலாளி, நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு மாஸ்டர், அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். யார் சொல்லுக்கு? கடவுளுடைய சொல். கடவுள் உங்களை அழைக்கிறார். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஆபிரகாம் ஒரு விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தான். பூமியில என்ன செஞ்சான், மண்ணை உண்டாக்கி அதுல சிலை செஞ்சு அதுல அதே சாமி கும்பிட்டான், அதே நிறைய பேர் வித்துக்கிட்டு இருந்தான். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்ப அவன் நினைச்சிட்டு இருந்தான் இந்த கல்லு பேசும், இந்த சாமி பேசும் அவன் நினைச்சான். ஆனா பேசவே இல்லை. ஆனா அவனுக்கு மூளை வந்துச்சு, நான் அவனே உண்டாக்கி நானே வணங்கி எப்படி இந்த சாமி என்னோட பேசும், இந்த கல் எப்படி என்னோட பேசும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஒரு சத்தம் கேட்குது. அவன் பார்க்குறான், ஆண்டவர் தேடி பார்க்குறான். அப்போ நேராக ஒரு ஒளி, வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து, ஆபிரகாமே நான் தான் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், நான் தான் ஒரு ஜீவனுள்ள தகப்பன், நீ உனக்கு குழந்தை இல்லையே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவனோடு கூட பேசினார். அந்த சொல்ல அவன் கேட்டான். அல்லேலூயா. அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான். கடவுள் என்னோட பேசிட்டாங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. உங்களுக்கு நீங்க யாரை நம்பிக்கை வந்தீங்க? என்ன பாஸ்டர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கடைசி யாரை நம்பி வந்து கேட்குறீங்க? யாரை நம்பிக்கை வந்தீங்க? இயேசு. அல்லேலூயா. நான் நடுராத்திரியில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன், மற்ற ராத்திரி நடுராத்திரியில் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன், இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை நம்பிக்கை வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கரங்களை தட்டி ஒரு கையில். அல்லேலூயா. எந்த யாரை நம்பி வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை நம்பி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு பேசுறார், மனுஷன் என்னோடு பேசல. சொல்றார், மனுஷன் பேசல. கேட்கிறீங்க, காது இருக்குதா உங்களுக்கு? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு சேலஞ்ச் தான் கடவுளுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்வது. இப்ப நான் வாலிப காலத்துல இப்ப நல்லா ஜவுளியா மாத்த நல்லா படைச்சிட்டு இருந்தோம். இப்போ கடவுள் கூப்பிட்டாரு. இப்போ ஒரு கடவுள் கூப்பிட்டா ஏசப்பா ஏற்றுக்கிட்டு வந்தாச்சு. அடுத்து ஊழியம் செய்ய சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்ய புறப்பட்டு போயாச்சு. வியாபாரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இது சம்பாத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாலிப காலத்தில் இப்படி நீங்கள வேலையெல்லாம் விட்டுட்டு வருவீங்களா நல்ல வியாபாரம் பண்ணும்போது? ஆனால் பாருங்க, வந்து ஆண்டு கடவுள் என்னை கைவிடவே இல்லை. யாரை நம்பி வந்தேன்? கடவுள் வார்த்தை சொல்லியிருக்காரு, அவர் வார்த்தை அவர் நடத்துவார். எந்த மனுஷனை நம்பி வரல. மனுஷன் நம்பி வந்திருந்தா மனுஷன் கைவிட்டுருப்பான். மனுஷன் என்னமே மாறக்கூடியதான். எல்லா மனுஷனும் மாறக்கூடிய வேண்டாம் இல்லையா? மனிதர்கள் எல்லாரும் மாறக்கூடியவர்கள். ஆனா ஆண்டவர் நம்பி வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடாம நடத்துறாரு. அல்லேலூயா. அப்ப யாரை நம்பி? நம்ம கடவுள் என்னோட பேசியிருக்கிறாரு, அந்த கெட்டிய பிடிச்சுக்கிறோம். கடவுள் என்னோட பேசு, கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, இயேசு பெரியவர், அவரை பிடிச்சுக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. அவன் அதான் சொல்றான், என் வார்த்தைக்கு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா சொல்ற. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டாப்பா. பிள்ளையே அவன் கொடுக்க ஆண்டவர் நம்பி அவன் வந்து ஆபிரகாம் என்ன செய்தான்? ஊர் என்கிற கழுத்தை அந்த ஈராக் தேசத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு நடந்தே வந்தான். அப்புறம் அங்கே வந்த பிறகு 25 வருஷம் காத்துக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா. அதையும் அந்த பிள்ளையை பள்ளி கொடுக்க துணிஞ்சான். இப்படி வார்த்தைக்கு, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு டெஸ்ட் நடக்குது. கடவுள் வந்து அற்பமா சொத்து பண்ணது எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும், என் வார்த்தைக்கு இந்த மகள் கீழ்ப்படிவா, இவ வந்து இங்க வந்து உட்கார்ந்துருப்பா, இவ வந்து என் வார்த்தை கீழ்ப்படிவா, இவளை நம்புறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நம்புறாரு. யாரை நம்புறாரு? உங்களை நம்புறாரு. என் மகன் என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை விட மாட்டான். ஆபிரகாமை நான் கூப்பிட்டேன், அவன் என்னை நம்பி வந்தான். ஆண்டவர் உங்களை நம்பிதான் உங்களை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். நீங்க வந்து சாதாரணமா வரல, அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் வரல. நீங்க வந்தது கடவுள் நம்பி வந்திருக்கீங்க. கடவுள் உங்களை நம்புறாரு. அல்லேலூயா. கடவுள் நம்பி தான் என் மகனை நம்பி இருக்கிறேன். என் மகன் எனக்கா இதை செய்வான், எனக்கா ஊழியம் செய்வான், எனக்காக வாழ்வான், எனக்காக சாட்சியா இருப்பான், எனக்காக பரிசுத்தமா இருப்பான், என்னை பத்தி 4 பேர் சொல்லுவான், அவன் என்னை ஜெபம் பண்ணுவான், அவன் வேதத்தை வாசிப்பான். கடவுள் நம்மளை நம்புறாரு. நம்ம அம்மா அப்பா நம்ம நம்பாம இருக்கலாம், நம்ம மாஸ்டர் நம்பாம இருக்கலாம், நம்ம மற்றவங்க நம்பாம இருக்கலாம். ஆனால் கணவனை மனைவியை நம்பாம, ஆனால் இயேசு உங்களை நம்புறாரு. கைகளை தட்டி உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு நம்மளை நம்புறாரு. இந்த நம்பிக்கையை நம்ம குறைச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கையை அந்த ஆபிரகாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் ஏக சுதனன்னு பாராமல் கொடுத்தனால சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பாங்க 18 சொல்ற, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் குமாரனே நீ கொடுத்தல, அப்ப ஏன் குமாரனை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா.
பாருங்க ஆண்டவர் எப்படி சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. ஆபிரகாமே உன் மகனை ஈசாக்கு எனக்கு பலியாக ஒப்பு கொடுங்கிற போது நீ கொடுக்க துணிச்சல, இப்ப நான் என்னுடைய குமாரனையே இந்த இயேசுவையே ஓ வயித்துல பிறக்க பண்ணுவேன் அப்படி வாக்கு கொடுக்குறேன். அங்கதான் அந்த ஒன் சந்ததின்னு சொன்னால அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு உடன்படிக்கை நடக்கிறது, கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு உடன்படிக்கை நடக்கு. கடவுளும் அவனோடு உடன்படிக்கை பண்ணார், பேசுறார், ஒரு தொடர்பு. இப்ப இங்க வர்றீங்க, உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது. கடவுள் வானத்தையும் பூமி படைச்ச கடவுள் எளிதா அவங்களோடு கூட தொடர்பு கொள்கிறார். அல்லேலூயா. கடவுள் எப்படி என்னோட பேசுவார்? அதான் அவங்களோட பேசுறார். அல்லேலூயா. கடவுள் உங்களோட பேசி தொடர்பு கொண்டார். அப்ப கேட்கிறான், அப்ப ஆண்டவரே இது எப்படி? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ உன் குமாரனை பழி செலுத்து, வந்து பழி செலுத்தின. அப்ப என்னுடைய குமாரனையே உன்னுடைய சந்ததியிலே பிறக்க பண்ணி இந்த வானத்து எங்க பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட பண்ணி உனக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள் சொல்லி வாக்கு பண்ணார். அல்லேலூயா. கிறிஸ்து இந்த இயேசுவை இந்த ஆபிரகாமுடைய வழியில பிறக்க பண்ணிதான் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகி தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. தாவீதின் வழியில இயேசு பிறக்க பண்ணி இப்ப நம்மள இயேசு கும்பிட வந்திருக்கிறோம். யாரை கும்பிட வந்திருக்கிறோம்? இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளா மாற வந்துட்டோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம். நம்மள யாருடைய சந்ததி? இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வானத்துல இஸ்ரேல் நாடு எங்கேயோ பூமியில நடுமையத்துல இருக்கிறது, அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் கும்பிடுறோம். அமெரிக்காவில் கும்பிடுறாங்க, இங்கிலாந்துல கும்பிடுறாங்க, ஆப்பிரிக்காவில் அங்கேயும் கும்பிடுறாங்க. எல்லா நாடுகளும் இயேசு கும்பிடுறாங்க. இந்த இயேசு கும்பிடுறதுலாம் யார்கிட்ட போகுது? எல்லாத்துக்கும் தகப்பனா ஆபிரகாம்கிட்ட போகுது. ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் உச்சக்கட்ட அங்க போகுது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்னைய அழைச்சார். இந்த தங்கமணிக்காரன் இருக்கும்போது ஆண்டவர் என்னைய அழைச்சார். இப்ப என்னைய அழைச்சோன்னா நான் ஊரா போய் இடம் அழைச்சிட்டேன். மதுரைக்கு போன அங்கேயும் சொல்றேன், அங்க சென்னைக்கு போன அங்கேயும் சொல்றேன், அங்க எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா இடத்துல சொல்ல இங்கேயும் வந்து சொன்னேன். நீங்களும் வந்துட்டீங்க பாருங்க. என் பேச்சை கேட்டவர், என் பேச்சை கேட்டது எனக்குள்ள ஏசுனா வந்துட்டீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப ஏசப்பா என்ன? இப்ப நம்ம உங்க மூலமா இப்ப உங்க மூலம் பிறக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. இப்ப ஒன் சந்ததி, இப்ப உங்களுக்குள்ள பிறக்க போகிற சந்ததி உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம், அது ஆவிக்குரிய சந்ததியா இருக்கலாம். ஒன்னும் உங்க பிள்ளை, உங்க பிள்ளையும் கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். உங்க பிள்ளைகள் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க போற இடங்கள்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க வந்தீங்க, நீங்க ஜோம் பண்ணீங்க, எனக்கு சோகம் கிடைச்சிச்சு, நீங்க வந்தீங்க ஆசீர்வாதமா, இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க ஆசீர்வாதமா இருக்குது. நீங்க ஆசீர்வாதமா இருக்க போய் தான் நீங்க நடுராத்திரி நீங்க வர்றீங்க. அல்லேலூயா. அப்ப நடுராத்திரி வர்றது காரணம் என்ன? ஏதோ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படியான நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வரீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் சகல ஜாதிகளும். அப்ப நீங்க இங்க கேட்டுட்டு போறீங்க, நீங்க போய் உங்க ஊருக்கு போறீங்க, உங்க ஊர்ல போய் 4 பேருக்கு இயேசு பத்தி சொல்றீங்க. அங்க 4 பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உங்க சந்ததி, உங்க மூலமா அவங்க அந்த ஊர் ஆசீர்வாதமா இருக்குது. நீங்க டெல்லிக்கு போனாலும் அங்க இயேசு பத்தி சொல்றீங்க, அந்த டெல்லி ஆசீர்வாதமா இருக்குது. அமெரிக்கா போனாலும், இங்க நீங்க தூத்துக்குடி போனாலும், மதுரை போனாலும், கோயம்புத்தூர் போனாலும், எங்க போனாலும் உங்க மூலமா 4 பேர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு மேல அப்ப பாருங்க, உன் சந்ததி சகல ஜாதிகளும், சகல தேசங்கள் போட்டிருக்கு, சகல தேசமும் சகல ஜனங்களும் ஒரு மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த பாருங்க, all the nations of the earth be blessed. அல்லேலூயா. சொல்றாரு, and in your seat Christ shall all the nations, எல்லா தேசங்களும், நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது உங்க மூலமா அவங்க எல்லாம் பிறந்தவங்க, அவங்க மூலமா அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு அல்லேலூயா. அவங்க மூலமா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மூலமா அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மூலமா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு ஒன் சந்ததி, உங்கள் மூலமா அவர் வெளிப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வதிக்கமா இருப்பீங்க. அதான் சொல்ற, சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்க விட கையை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்னை ஆசீர்வதிச்சா போதும் வந்திருப்பீங்க. இப்ப நானும் அப்படிதான் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வதிச்சா போதும், எங்க அப்பா வியாதி சுகமானா போதும், எங்க வீட்டுல இருக்கிற கூட பிறந்த வியாதி சுகமானா போதும், நான் வந்து என் வியாதி ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. அல்லேலூயா. என்னையே ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க நம்ம வீட்டு கஷ்டம் தீர்றதுக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வியாதியை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மற்றவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதமா மாத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆண்டவரே என் கஷ்டம் தீர்ந்தா போதும்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும். உங்களுக்கு மட்டும் அற்புதம் இல்லை, நீங்க போற எல்லாத்துக்கும் அற்புதம். அல்லேலூயா. நீங்களே அற்புதங்களா இருப்பீங்க, நீங்களே அதிசயங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கூட அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான்.